எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு 3000-4000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இந்த வேலையில் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அந்த வகையில் எங்களோட தூரநோக்கு சிந்தனை, அதாவது எங்களோட இலக்கு அதுதான். ஸோ எம்பேங்க் கமிட்டட் 3 லட்சம் 3 வருஷத்துக்கு நம்ம கொடுக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 100,000. வாழ்க்கையில் பல்வேறு விரக்தியான சூழ்நிலைகளில் திக்கற்று நிற்கும் நமது இந்திய பிள்ளைகளை காப்பாற்றும் பொறுப்பு என்பது சாதாரண விஷயமா என்ன? குடும்ப சூழல், கடுமையான பின்னணிகளால் கரடுமுரடாக இருக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையை பசுமையான சோலையாக மாற்றுவதென்பது வார்த்தைகளில் சொல்ல முடியுமா என்ன? மை ஸ்கில்ஸ் இன்றைக்கு எத்தனையோ இந்திய இளைஞர்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றி பிரகாசமாக்கிவிட்டது. மேலும் இந்திய சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சேவகனாகவும் மாறிவிட்டது மை ஸ்கில்ஸ். என் பேர் நிவாஷினி. நான் இங்கே வந்து 10 வயசுல இங்கே வந்துட்டேன். பிகாஸ் நான் வந்து ஹோமில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால என்னை வந்து எங்கள் சித்தி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே விட்டாங்க. ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இங்கே வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம நோ பீப்புள் நோ ஃபைட்டிங் அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் டெய்லி இஎம்இ தொடர்ந்தோடனே அதுதான் இருக்கும், நோ ஃபைட்டிங் பீப்புள் பிகாஸ் யூ பி அ குட் கேர்ள், அப்படி தான் இருக்கும். அது நான் என்னோட சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, நான் என் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்படுத்தி அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் மட்டுமல்ல, வருங்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள ஒரு தொழிலையும் கற்றுக் கொடுக்கும் மை ஸ்கில்ஸ்க்கு பணத்தை வாரி வாரி கொடுக்கும் எம்பேங்கை இந்திய சமுதாயம் நன்றியுடன் பார்க்கிறது. ஒரு வங்கியாக மட்டுமல்லாமல் மாணவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு நன்கொடை வழங்கியாகவும் இந்தியர்களின் மனங்களில் இடம் பிடித்த எம்பேங்கை இந்தியர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.